குட் மார்னிங். கேக்குதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். ஓகே. ரைட். ஸோ 100 days ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி போச்சு? சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்களா? ஜிகே எல்லாம் படிச்சீங்களா? முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருக்கோம் சார். போயிட்டே தான் இருக்கு, அங்கங்க ஜம்ப் ஆயிட்டே இருக்கு. ஓகே ஓகே. இங்க இதுல ஒரு 50 to 70 பண்ணோம். ஆக்சுவலா நான் இப்பதான் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு இடையில ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் இப்ப ரீஸ்டார்ட் பண்ணவும் திருப்பி அந்த கிளாஸஸோட சேர்த்து பார்க்கவும் டைம் பத்த மாட்டேங்குது. ஓகே. மற்றபடி ஜிஎஸ்லாம் ஓகே, ஜிஎஸ் அதெல்லாம் ஓகே. என்னை பொறுத்தவரை அந்த 1 வீக் ஒரு என்கேஜா இருக்கணும் நீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ எல்லா பிடிஎஃப்க்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தா எல்லா பிடிஎஃப்க்கும் டெய்லி ஒரு 1 hour, மொத்தம் 7 பிடிஎஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆமா சார். ஆமா. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ. ஒரே டாபிக்கை பார்த்தாலும் போர் அடிக்கும். ஸோ அப்போ மாத்தி பார்க்கணும். ரீட் பண்ணணும், தென் சம்ஸ் போட்டு பார்க்கலாம், தென் கொஞ்சம் ரீசனிங் போட்டு பார்க்கலாம். ஈவன் இப்போ ரீசனிங்ல ஈஸியா இருந்தா கூட அதை நீங்க திருப்பி போட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆன்சர் நமக்கு வருது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதையும் ரீசனிங்கும் நிறைய இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைப்லயும் கொஞ்சம் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்தா Tier 1 ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்து ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, நாளைக்கு டெஸ்ட் ஒன்று அப்லோட் ஆகும் இந்த வீக்ல கொடுத்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி. ஸோ அதையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்போ நான் இந்த பெர்சன்டேஜ்ல ஒரு 90-95 சம்ஸ் கிட்ட கொடுத்துருந்தேன். அதுல ஒரு சில சம்ஸ் டிஃபிகல்ட்னு சொல்லி நீங்க அனுப்பியிருந்தீங்க. மெயினா நீங்க ஆப் சாட் பாக்ஸ்லயே அனுப்புங்க. அதை தாண்டி வாட்ஸ்அப்ல அனுப்புனா கூட நான் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் அந்த 100 days ப்ராக்டிஸ் பை சாட்லயே அனுப்பிடுங்க. இந்த சம் நம்பர் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஒரு 10-15 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 by 1 பார்ப்போம். 7th question டவுட்னு சொல்லியிருந்தாங்க. Ankita's weight is 20% less than that of her grandmother. ஓகேங்களா? அப்போ அங்கிதா இருக்கிறாங்க, அவங்களோட கிராண்ட் மதர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் மதர் வெயிட்ஸ் 26 kg less than கிராண்ட் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அப்பனா அவங்க வந்து கிராண்ட் ஃபாதர்னு எடுத்துக்கலாமா? அங்கிதாவுக்கு வந்து கிராண்ட் ஃபாதர். whose weight is 81 kg அப்படின்னு சொல்றாங்க. whose weight அப்படிங்கிறது வந்து கிராண்ட் மதர்ஸ் ஹஸ்பண்ட், அவங்களுடைய வெயிட்டை தான் அவங்க பேசுறாங்க. அங்கிதாஸ் பிரதர் இஸ் 8 kg ஹெவியர் தேன் அங்கிதா. இப்போ இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தமா? நாலு பேர் இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் பார்த்தா அங்கிதா இருக்காங்க, அவங்களுடைய கிராண்ட் மதர் இருக்கிறாங்க, கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாங்க, அப்புறம் பிரதர் இருக்கிறாங்க. 4 பேர் இருக்காங்க. ஸோ அங்கிதாஸ் வெயிட் இஸ் 20% லெஸ் தேன் தட் ஆஃப் ஹர் கிராண்ட் மதர். நம்ம இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி யாரோட வெயிட் 81 kgன்னு கொடுத்துருக்காங்க? கிராண்ட் ஃபாதரோட வெயிட் வந்து 81 kgன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது 81. கிராண்ட் மதர் வெயிட்ஸ் 26 kg லெஸ் தேன் த கிராண்ட் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அப்போ கிராண்ட் மதரோட வெயிட் என்னது? ம் 55. ஸோ அப்போ அங்கிதாவோட வெயிட் 20% லெஸ் தேன் தட் ஆஃப் கிராண்ட் மதர். ஸோ 55ல 20% போகணும். 55ல 20%ங்கிறது 11. ஸோ இப்போ இது 44. இப்போ பிரதர் வந்து அங்கிதாவை விட 8 kg
ஹெவியரா இருக்காரு. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து என்னது? 52. ஓகே, ஆப்ஷன் டி. இதை என்கிட்ட டவுட் கேட்டவங்க இங்க லைவ்ல இருக்கீங்களா? எனக்கு தெரியல. இருந்தால் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா ஓகே. சார் இன்னும் ஒரு டைம் சொல்றீங்களா? இப்பதான் வந்தேன். இப்பதான் வந்தீங்க. ஓகே. ஸோ இதுல 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு நார்மல் சம் தான் இது, சரிங்களா? அங்கிதாவோட வெயிட் வந்து கிராண்ட் மதர் வெயிட்டை விட 20% லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிராண்ட் மதர் weighs 26 kg less than the grandmother's husband. வாய்ஸ் லோவா இருக்கு. வாய்ஸ் லோவா இருக்கு. ஆமே ஆடிபிள் நல்லா கேக்குதா இல்ல ரொம்ப லோவா கேக்குதா? கேக்குது 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 கேக்குது. பேசுற தோரணையே தெரியலையே. ஓகே, கேக்குது. நீங்க கொஞ்சம் யாருக்கோ வாய்ஸ் லோவா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ திங்க் இந்த சைடு நார்மலா தான் இருக்கு, சரிங்களா? ரைட். ஸோ 4 பேர் இதுல இன்வால்வ் ஆறாங்கப்பா. அங்கிதா, அவங்களோட பாட்டி, அவங்களோட தாத்தா, அப்புறம் அங்கிதாவோட பிரதர். இந்த 4 பேருக்கும் ஒரு வெயிட் ரேஷியோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அங்கிதாவோட தாத்தாவோட வெயிட் 81 kgன்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கிதா பாட்டி கிராண்ட் மதரோட வெயிட் வந்து 26 kg லெஸ் தேன் கிராண்ட் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அதனால இந்த 81ல 26 மைனஸ் பண்ணி 55ன்னு போட்டோம், சரிங்களா? தென் ரிவர்ஸ்ல தான் வரேன் நான். அங்கிதாஸ் வெயிட் இஸ் 20% லெஸ் தேன் தட் ஆஃப் கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதரை விட அங்கிதா 20% லெஸ் வெயிட்ல இருக்காங்க. ஸோ 44 kg. லாஸ்ட் ஸ்டெப்ல அங்கிதாஸ் பிரதர் இஸ் 8 kg ஹெவியர் தென் அங்கிதா. ஸோ இந்த 44 கூட 8 ஆட் பண்ணோம்னா 52 வரும். ஸோ பிரதரோட வெயிட் தான் கேட்குறாங்க, 52. ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஓகே. அடுத்து 19வது சம், சரிங்களா? The salaries of P and Q together amount to 9,60,000. ரெண்டு பேரோட salary ஆட் பண்ணீங்கன்னா 9,60,000 வருது. P and Q save 64% and 44%. ஸோ இது என்ன கான்செப்ட்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ். ஸோ அதோடைய பேஸ் என்ன? இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் இன்கம் வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் பி கியூன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இந்த 3த்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பியோட இன்கம் வந்து ஒரு 100x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் 100x எடுக்கிறேன் அப்படின்னா நான் கியூவோட தான் 100y அப்படின்னு எடுக்க போகிறேன். வெறும் 100ன்னு எடுத்தேன்னா கியூக்கும் திருப்பி 100ன்னு எடுத்தா கரெக்டாக வராது. இங்கே பியும் கியூவும் 1ன்னு சொல்லலை அவங்க. ஸோ 100x பியோடைய இன்கம், கியூங்கிறது 100yன்னு எடுத்துக்கிறேன். P and Q save 64% and 44%. So P வந்து 64% of their income சேவ் பண்றாங்க. அப்போ அவங்களோட சேவிங்ஸ் வந்து 64x. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னவா இருக்கணும்? P யோட 36x. எஸ். அதே மாதிரி இந்த சைடு Q வந்து 44% சேவ் பண்றாங்க. ஸோ இப்போ 44yன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து 56y இருந்திருக்கும். இப்போ இன்னொரு லைன் கொடுக்குறாங்க. P's expenditure is 1.5 times Q's expenditure. ஓகேங்களா? ஸோ பியோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 36x. திஸ் இஸ் சேம் அஸ் 1.5 times of 56y. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம XY ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்கம் ஆஃப் P அண்ட் Q கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ X/Y ரேஷியோ என்ன வரும்? 1.5 into 56 divided by ஒரு 36. ஓகே, ஸோ 1.5 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது அடிச்சிங்கன்னா ஒரு 28, இது ஒரு 12, ஸோ 7/3ன்னு வரும். இப்போ பியோட சேலரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 into 7, கியூவோட சேலரி வந்து 100 into 3.
ஸோ என்ன ரேஷியோவில் இருக்கு? செவன் இஸ் டு 3. ஓகே ஓகேவா? சார் இப்ப குரூப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சாட் பாக்ஸ்ல ஒரு சம் போட்டாங்கல்ல, அது இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே? சேட் பாக்ஸ்ல என்ன சம் போட்டீங்க? இந்துன்னு ஒருத்தவங்க போட்டாங்க. இன்கம் டேக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், அதுவா? இதுல மேக்ஸ் 360ல சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா. Income of A is 80% of B's income and the expenditure of A is 60% of B's expenditure. Income of A is equal to 90%. Then what percentage of the savings? அதே மாதிரியான்னு கேக்குறீங்களா இது? இல்ல, லைக் அதுவுமே இந்த 36x ஈக்குவல் டு 1.5 into 56yன்னு ஒரு டேர்ம் வருதுல்ல, அதுலயுமே அந்த மாதிரி தான் வரும். 4x ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிஷன்ல எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பிங்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல எக்ஸாக்ட்டா எனக்கு அந்த கொஸ்டினை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், சொல்றேன். சொல்லுங்க. The income of A is 80% of B's income. Income of A is 80% of B's income. The expenditure of A is 60% of B's expenditure. Expenditure of A is 60% of B's expenditure. 60% of B's expenditure. If the income of A is equal to 90% of B's expenditure. 90% of B's expenditure. Then by what percent are the savings of A more than B's savings? Okay. So A-க்கும் B-க்குமான savings ratio வேணும். இல்லையா? ஆமா சார். ஓகே. ஸோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க இன்கம் ஆஃப் ஏ இன்கம் ஆஃப் பி ரேஷியோ 4:5. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி 3:5 ரேஷியோ. இங்க வந்து இன்கம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 9/10 ஆஃப் இன்கம் ஆஃப் பி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம் இப்போ? அதான் சார், அந்த 4x ஈக்குவல் டு 9/10 5y. 4x is equal to 9/10 ஆஃப், அதான் இது நீங்க இது 4x 5x எடுத்துட்டீங்கன்னா இது 3y 5y எடுத்துக்கலாம். அதேதான். ஸோ இது 5y போட்டுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நீங்க x/y ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஓகே சார். அதான் இந்த ஸ்டெப்புக்காக தான் கேட்டேன். சேம் அவ்வளவுதான். இப்போ x/y ரேஷியோ தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் தெரிஞ்சிடும், இன்கமும் தெரிஞ்சிடும். ஸோ சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா இன்கம் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ, இதுதான் வந்து சேவிங்ஸ். 4x மைனஸ் 3yன்னு இருக்க போகுது. அதே மாதிரி இன்கம் ஆஃப் பி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி 5x மைனஸ் 5yன்னு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ x ஈக்குவல் டு 9, y ஈக்குவல் டு ரேஷியோ தானே கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸுக்கு பதிலாக 9ம் ஒய்க்கு பதிலாக 8மே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இங்கே இருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் கிடைக்கும் போது அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி மேக்ஸ் 360ல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பற்றியில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. லைவ்ல ஆனால் நிறைய பேர் இதில் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஓகே. சனியா சார், இல்லப்பா, ஆக்சுவலி மேக்ஸ் 360ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க. கரெக்டா? சார் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நான் அங்கிருந்தா வந்திருக்கேன், தெரியல மட்டும். அங்க இருந்து வந்திருக்கீங்களா? சரி, ரைட். அதேதான்
இதே கான்செப்ட் தான் நீங்க இதுக்கப்புறம் சேவிங்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதாவது நம்ம அந்த ரேஷியோ எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க இதுல 100x 100y அந்த வேரியபிள்ஸ் கரெக்டா போடுறீங்களா, அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருது அந்த ப்ராசஸ்ல. ஓகே. எல்லாமே போட்டு இதுக்கு எக்ஸ்ன்னு எடுக்கணுமா ஒய்ன்னு எடுக்கணுமா இதை வச்சுக்கணுமா அந்த மாதிரி இடத்துலதான் stop ஏன்னா ஆகுது இப்ப process. இவர் ஃபுல்லுத்தையும் நீங்க ஒரே இதுல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ம். இவரை நீங்க 100x இன்கம்னு எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப இதுல இருந்து ஒரு சதவீதம் தான் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்க போகுது, இதுல இருந்து ஒரு சதவீதம் தான் சேவிங்ஸா இருக்க போகுது. அதனால அது எக்ஸ்லயே டிராவல் ஆகுது. ஓகே சார். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 100 Thank you. எடுத்துட்டீங்கன்னா இது செப்பரேட்டா அப்படியே இருக்கும். ம். அவ்வளவுதான். அதான் சார் ஆக்சுவலா அந்த வேரியபிள்ஸ் எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஃப்ரேம்க்கு அப்புறம் அந்த என்ன பண்றதுனே தெரியல. அந்த இப்ப நீங்க அந்த எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண முடியுது. ம். ஆமா, உங்களுக்கு So அந்த கொஸ்டினே வந்து ரேஷியோ ஆஃப் பி சேலரி டு கியூ சேலரின்னு சொல்றாங்க. நீங்க பி 100 ரூபாயும் கியூ 100 ரூபாயும் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம்ல. ம், 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 ம். ஓகே ஓகேங்களா? சார். ஓகே. சோ இந்த மாதிரி Thank you. ரெண்டு Next. சேலரி கம்பேர் பண்ணும்போது வேற வேற வேரியபிள் எடுத்துருங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் இந்த சம் okay. 3 years ago Raman's salary was 45,000. இது இல்ல இன்னொரு 73 தான் நினைக்கிறேன். அதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 3 years ago அவரோட salary வந்து 45,000. His salary is increased by 10%, அப்புறம் A% and 20% in the first, second and third year respectively. Raman's present salary is 83,160. What is the value of A? So என்னைய பொறுத்தவரை இதை நான் வந்து கன்வென்ஷனலே ட்ரை பண்றேன். ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 110% ஆகுது ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல A% அப்படின்னா 100 plus A divided by 100. தேர்ட் இயர்ல 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 120/100. திஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 83,160. ராமன்ஸ் பிரசன்ட் சேலரி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், இதை சால்வ் பண்ண ஆன்சரு. சரிங்களா? ஸோ எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்க. இங்க 3 ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, இங்க ஒரு ஜீரோ, மொத்தம் 5 ஜீரோ இருக்கு. ஸோ 5 ஜீரோ அடிச்சிருங்க. இங்க இன்னும் ஒரே ஒரு 10 மட்டும் இருக்கு. ஸோ 45 இன்டூ 11 இன்டூ ஒரு 100 பிளஸ் ஏ இன்டூ 12. இந்த 10 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா 83,160,000 இருக்கும். ஓகேவா? ஸோ 8316 அப்படிங்கிற நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகும். ஆட் பண்ணீங்கன்னா 8 + 1 6 + 11ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 99ஆல டிவைட் ஆகும். ஸோ நீங்க சிம்பிளி 11ஆல ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. 7 டைம்ஸ் வரும். 75600. திருப்பி 9ஆல கட் பண்ணுவோம். 5 டைம்ஸ் வரும். 8400 இல்லையா? 12ஆல கட் பண்ணலாம் 700. 5ஆல கட் பண்ணா 140. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 40%. ஓகே, ஓகேவா? ஈஸியா இருக்குதா இல்ல வேற ஏதாவது மெத்தட் வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா நடுவுல இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் ஏறுது, அதனால வந்து நம்ம ஒரு அசியூம் பண்ணிட்டு போக முடியாது. ஓகேங்களா? லாஸ்ட்ல ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா கூட ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். நடுவுல இருக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பா கன்வென்ஷனலா தான் போற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் அ பிக் டீல். கண்டிப்பா பண்ணிருக்கலாம் இதை. புரிந்ததா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அங்க ஒரு ரியாக்ஷன் சிம்பிள் இருக்கும். நீங்க உங்களுக்கு பேசக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த ரியாக்ஷன் சிம்பிள் வச்சு கொடுக்கலாம். தம்ஸ் அப் மாதிரி இருக்கும். ஓகே, எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அப்படின்னா நிறைய தம்ஸ் அப் வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்.
என்னப்பா ஆடிபிள் ஆமா ஆடிபிள் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். கொஞ்சம் ரியாக்ஷன் சிம்பிள் கொடுக்க முடியலையா? கொடுக்க முடியுதா? இல்ல அது ஓகே. ஹேண்ட் ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The cost of tomatoes per kg is increased by 300%. ஓகேங்களா? A housewife reduces her consumption of tomatoes by 70%. By what percentage does her expenditure on tomatoes increase or decrease? ஸோ 2 விதமா இதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு நம்ம 100 கேஜி வாங்குறோம்னு வச்சுப்போம் டொமேட்டோஸ். 1 கேஜி 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய். நான் 2 மெத்தட் சொல்றேன், இது ஒன்று, இன்னொன்று அப்புறமா சொல்றேன். இது வந்து கேஜிஸ், இது வந்து பிரைஸ் இல்லையா? காஸ்ட் ஆஃப் டொமேட்டோஸ் பெர் கேஜி இஸ் இன்க்ரீஸ்ட் பை 300%. 300% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்போ எவ்வளவு? 1 கேஜி 40 ரூபா. சரிங்களா? இந்த 10ல இருந்து 300% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 100%னா 10 ரூபா, 200%னா இன்னொரு 10 ரூபா, 300%னா இன்னொரு 10 ரூபா, 30 ரூபா. ஸோ மொத்தம் 40 ரூபா ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்க? A housewife reduces her consumption of tomatoes by 70%. By what percentage does her expenditure on tomatoes increase or decrease? ஸோ முதல்ல 100 kg யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 70% கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 30 kg தான் யூஸ் பண்றீங்க. அதனால 1200 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா 200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 20% இன்க்ரீஸ். ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் டொமேட்டோஸ் 100 ரூபாய் அப்படின்னா இப்போ 400 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 100:400. கன்சம்ஷன் வந்து 100 இருந்தது, இப்போ 70 மாறிடுச்சு. சாரி 30 மாறிடுச்சு. 70% கம்மி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 100 × 100 is to 400 × 30. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ 100:120 வரும். ஸோ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு ரேஷியோ மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ், இது வந்து கன்சம்ஷன். ஓகே, ஓகேவா? சரி, அடுத்து. In a manufacturing unit, it was noted that the price of raw material has increased by 25% and the labor cost has gone up from 30% of the cost of raw material to 38% of the cost of raw material. ஓகேவா? இப்போ இந்த சம்ல ஃபைனலா நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரேஷியோல பண்ணோம் இல்லையா? 100ல இருந்து 120 ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்லையுமே ஃபைனலா இனிஷியல்ல இருந்து ஃபைனலா என்ன ரேஷியோவா மாறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அல்டிமேட் எய்ம். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங், ஓகே, சம்திங் ஏதோ மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ரா மெட்டீரியல் வேணும், பிளஸ் ஒரு லேபர் சார்ஜ் வேற இருக்கு. ஓகேங்களா? லேபர் சார்ஜ். இப்போ நான் ரா மெட்டீரியல் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லேபர் சார்ஜ் எவ்வளவு? 30 ரூபா. பிகாஸ் த லேபர் காஸ்ட் ஹஸ் கான் அப் ஃப்ரம் 30%. ஸ்டார்டிங்ல அது 30% இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது 30, இப்போ 130. ஓகே, இப்போ வந்து இந்த ரா மெட்டீரியலோட விலையே வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த
காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 38% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இது 30லேருந்து 38 மாறிடுச்சு. அப்போ இந்த 125ல நீங்க 38% பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன வரும், லேபர் காஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே நம்ம போட்டோம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே நம்ம போடுவோம். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் பி ரெடியூஸ்டு டு கீப் த காஸ்ட் த சேம் அஸ் தட் பிஃபோர் த இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் பி ரெடியூஸ்ட் டு கீப் த காஸ்ட் த சேம் அஸ் தட் பிஃபோர் தி இன்க்ரீஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ 130 இருக்கு, இது எவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5:4. ஸோ 4 இன்ட்டு ஒரு 130, இந்த சைடு வந்து ஒரு 125 வரும். 500 ப்ளஸ் ஒரு 190, அதாவது இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா இது வந்து மொத்தமாக 619 ஆயிரும். இது வந்து 0 அடிச்சிடலாமா, 52:69. அப்போ ஸ்டார்டிங்கில் 52 இருந்தது, இப்போ வந்து 69 மாறிடுச்சு. அவங்க கேட்குறது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பி ரெடியூஸ்ட். அப்போ இந்த 69லேருந்து நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 52க்கும் 69க்குமான டிஃபரன்ஸ் வந்து 17 ரூபா. ஸோ 17/69 × 100, இது எத்தனை பெர்சன்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்கள் கம்மி பண்ணணும். அப்போனா தான் எனக்கு அந்த கன்சம்ஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 10லேருந்து 11 ரூபாயா மாறிடுச்சு. திருப்பியும் நான் 10 ரூபாய்க்கு கொண்டு வரணும்னா எத்தனை பெர்சன்டேஜ் நான் கம்மி பண்ணணும்? அப்போ 1/11 × 100, அதே தான். ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், அப்ராக்சிமேட்டா 1769 நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 138, 320 வருது. ஸோ 69 × 5 போட்டோம்னா நமக்கு நிறையா 70 கிட்ட போயிடும் இல்லையா. அப்போ 4 டைம்ஸ் போடணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4 கிட்டத்தில் இருக்குது, 24.6. ஸோ இது அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 24.6 இருக்கும். ஓகேவா, இந்த 38 எப்படி வந்ததுன்னா 30லேருந்து 38 மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் 25% இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இது 30லேருந்து 38 மாறி இருக்கு. அதனால தான் இந்த 125ல் 38% நம்ம பார்க்குறோம், 100ல் பார்க்கக்கூடாது. ஓகேவா, கரெக்டாக அதான் கேட்குறீங்களா? நீங்கள் மியூட் எடுத்துகிட்டே கூட கேட்கலாம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும் இல்லை. சரிங்களா, ஃப்ரீயாகவே பேசுங்க. இங்கே உங்களை யாருமே இன்னும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, இது கூட தெரியல அப்படின்லாம் நினைக்க போகிறதில்ல. அப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டடி ஹாலில் இருக்கீங்களா? ஓகே, சரி, ரைட். ஏன் 100லேருந்து பார்க்கலாங்கிறதுக்கு விளக்கம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா, இந்த 38% இன்க்ரீஸ் ஆனதே ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆனதுனால தான். சரிங்களா, ஸோ இந்த 125 ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுல தான் நீங்கள் 38% இப்போ பார்க்கணும். நார்மலில் இந்த 100க்கு 30% பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 125க்கு 38% பார்க்கணும். சரிங்களா, ஓகே ஓகே சார். ரைட், நெக்ஸ்ட். The price of an item is increased twice successively. The final price is 2295 and the initial price is 1000. So 1000 இருந்தது 2295 மாறிடுச்சு. The percentage increment the second time was twice the percentage increment the first time. By what percentage was the price increased the second time? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட் டைம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க.
அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா இதுல வந்து பாதியா இருந்திருக்கணும், இதுல பாதியா இருந்திருக்கணும், இதுல பாதி, இதுல பாதி இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பெர்சன்டேஜ். இந்த காம்பினேஷன் எப்படி இருந்திருக்கும்? 35/2, 35 இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். 65/2, 65 இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். 35, 70 இல்லைன்னா 25/2, 25 ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், செகண்ட் இன்க்ரிமெண்ட். இதுதான் கான்செப்ட் இல்லையா? இப்போ இங்க ஓவராலா பாருங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. 1000ல இருந்து 2295 ஆயிடுச்சு. ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 70%. 70%. 129%. 129.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 1000ல இருந்து 2295 ஆயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு அதிகமா இருக்கு? 129.5% பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 129.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த சக்சசிவ் ஃபார்முலா இருக்கு இல்லையா? x + y + xy/100 ஓவரால் இன்க்ரீஸ் கிடைக்கும் நமக்கு. ஓவரால் பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா போட்டோம்னா இந்த 129.5% ரீச் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த 35/2 + 35 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு 50க்குள்ள தானே இருக்க முடியும். 35/2 + ஒரு 35 50 கிட்ட இருக்கும் இல்லையா? இது ஆட் பண்ணாலே என்ன வரும்? ஒரு 35 சம்திங் அரௌண்ட் 60 அப்படிதான் இருக்க போகுது. ஆனா எனக்கு ஓவராலா 129.5 வரணும். சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ள போறேன். 35, 70 35 + 70 + 35 × 70/100. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது ஒரு 105 வரும். இது என்ன வரும்? 35 × 7 35 × 7 என்ன வரும்? 210 ஒரு 35 245. ஸோ 24.5. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 129.5 கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன்ல தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நான் இவ்வளவு எழுதுறது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக எழுதுறேன். எக்ஸாம் ஹாலில் நம்ம அப்படி பண்ணணும்னு இல்லை. சரிங்களா? தௌசண்ட்ல இருந்து 2295 மாறிடுச்சு. இப்போ ஒரிஜினலா நம்ம எப்படி பண்ணியிருந்திருப்போம்? 1000 இன்டூ ஒரு 100 + x / 100. அடுத்து வந்து 100 + 2x, ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து ட்வைஸா மாறுதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 2295. ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயே கூட எக்ஸுக்கு பதிலாக நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எனக்கு ஒரு ஹோல் நம்பரா இருக்கிறது தான் நான் பார்ப்பேன். 70% தான் ஹோல் நம்பரா இருக்கு, அதுதான் 2x. அப்படின்னா 1000 × 135/100 இன்டூ ஒரு 170/100. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணியிருந்தா மேலே 4 0 இது இருக்கு. 135 × 17 which is equal to 2295. ஓகே, 100 × 17 போடுங்க 1700. 30 × 17 போடுங்க ஒரு 510. 5 × 17 போடுங்க ஒரு 85. ஸோ 5 9 12 2295. ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செக் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு ஈஸியா இந்த ஆப்ஷன் போட்டா எனக்கு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஆப்ஷனையே ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன்னா மெஜாரிட்டியா அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? 90% அதுதான் ஆன்சரா இருக்கும். இது பார்க்கும்போது 70 போடலாம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? 25/2 போட்டோம்னா 12.5 வரும். 12.5 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். பட் 70 தான் இந்த இடத்துல ஆன்சரு. சொல்லுங்க, யாரோ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது இல்லையா? சரி, அடுத்து the price of an article is increased by R%.
the new price was decreased by R% later. Now the latest price is ₹1. What was the original price of the article? ஓகேவா? சும்மா ஒரு சாம்பிளுக்கு இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 ஃபார்முலால 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 10 into 10 by 100 is equal to -1 வருது. இப்போ -1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஒரிஜினல் வேல்யூ என்னவா மாறி இருக்குன்னா 99% ஆயிடுச்சு. அப்படிதானே அர்த்தம்? 1% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 99% ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க போட போறீங்க. 6% இன்க்ரீஸ் ஆகுது, 6% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -r²/100 ஓவராலா -r²/100 வந்திருக்கு. ஸோ இத்தனை பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நவ் த லேட்டஸ்ட் பிரைஸ் இஸ் ₹1 அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இந்த 100ல இருந்து இந்த r²/100 நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து 1. இத்தனை பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. ஒரிஜினல் பிரைஸ்ங்கிறது 100 தான். ஓகேங்களா? ஒரிஜினல் பிரைஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த இடத்துல ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்குதா நமக்கு? இது வந்து 100ல இருந்து கம்மியாயிருக்கு. சே சப்போஸ் 10% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 10% தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 100ல இருந்து 10 போயிடுச்சுன்னா 90 ஆயிரும். சரிங்களா? அதனாலதான் இந்த 100ல இருந்து இந்த பெர்சன்டேஜ் கம்மி பண்ணோம்னா அதுதான் லேட்டஸ்ட் பிரைஸ் 1 அப்படின்னா. ஸோ 100% எவ்வளவு? அதுதான் கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ ஒரிஜினல் பிரைஸ் வேணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரிஜினல் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 டிவைட் பை 100 மைனஸ் r²/100 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வந்து 10,000, இங்கேயும் 10,000 மைனஸ் r² இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஒரிஜினல் பிரைஸ். புரிந்ததா? ஓகே சார். In an election between two candidates P and Q, ரெண்டு பேர் இருக்காங்க. P got 75% of the total valid votes. If the total votes of the electorate were 75,60,000, then what was the number of valid votes that Q got if 10% of the voters did not cast their vote and 15% of the votes polled were declared invalid? Okay, so இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, மொத்தமா இனிஷியலா இருக்கிற ஓட்ஸ் வந்து 100x அப்படின்னு எடுத்துப்பேன். சரிங்களா? 100x. ஓகே, இதுல 10% of the voters did not cast their votes. நம்ம ரிவர்ஸ்ல இருந்து தான் இந்த சம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 10% of the voters did not cast their vote. அப்படின்னா votes cast எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 90x. ஸோ இது வந்து என்னன்னா votes cast. VC அப்படின்னா votes cast. ஓகேவா? And 15% of the votes polled were declared invalid. ஓகேங்களா? declared invalid. அப்போ வேலிட் ஓட்ஸ் வந்து 85% இருக்கணுமா? ஸோ இந்த 90xல 85% தான் வந்து வேலிட் ஓட்ஸ். VV அப்படின்னா வேலிட் ஓட்ஸ். ஓகே, காட் இட்? இது வரைக்கும் புரிஞ்சதா? அடுத்து இப்போ கொஸ்டின் போங்க. P got 78% of the total valid votes. Valid votes சேதுபதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏதோ டவுட் கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். டவுட்ஸ் இருக்கா? மியூட் எடுத்துட்டு கூட கேளுங்க. சார் இது எப்படி பண்ணா 100x நம்ம அந்த xy மெத்தட் மாதிரியே பண்ணிடலாம்ல சார்? எப்படி பண்றதுக்கு XY அந்த x நம்ம 100 வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்காம 100 அப்படியே போட்டு போயிடலாம் அப்படிங்கிறீங்களா?
அப்படி சொல்றேன் சார். அது என்னன்னா சில இந்த சம்ம மட்டும் நம்ம பார்க்காம இந்த ஓட்ஸ் ரிலேட்டடா இந்த எலெக்ஷன் சம்ஸ் ரிலேட்டடா வர்ற நிறைய இடத்துல சில அந்த எக்ஸ் எடுக்காம 100 எடுத்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஓகே சார். 100x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அது கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியா கொண்டு போகும். வெறும் 100 எடுத்துட்டீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் போடும்போது ஒரு சில ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் அப்படி எடுக்கல. ஓகே, ஒரு நிறைய சம்ஸ் கிராஸ் பண்ணி வந்ததுனாலதான் இப்படி யோசிக்க தோணுது எனக்கு. அதனாலதான் சொல்றேன். சரி, இப்போ வேலிட் ஓட்ஸ் வரைக்கும் நான் போட்டேன். இதை நான் ஃபுல்லாவே எழுதிடுறேன். ஓட்ஸ் காஸ்டட், அதாவது ஓட்ஸ் போல்டு, ஏதோ ஒன்று. ஓகே, இது வந்து வேலிட் ஓட்ஸ். இப்போ இது இந்த வேலிட் ஓட்ஸ்ல பி வந்து 78% வாங்கியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் கியூ காட்? கியூ வந்து எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் வேலிட் ஓட்ஸ். பி வந்து 78% வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப கியூ வந்து பேலன்ஸ் 22% கியூ தானே வாங்கியிருக்க முடியும். கரெக்டா? ரெண்டு பேரும் எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றாங்க, பி அண்ட் கியூ. பி காட் 78% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா, தென் வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தட் கியூ காட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கியூ எத்தனை பர்சன்டேஜ் வேலிட் ஓட்ஸ்னா 100% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ்ல 78% பி வாங்கிட்டார் அப்படின்னா பேலன்ஸ் 22% கியூ வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன? இந்த வேலிட் ஓட்ஸ்ல 22%. ஓகேவா? அப்போ 22% ஆஃப் 90x இன்டூ 17/20. இப்போ கொஸ்டின்ல என்ன? பயப்படாதீங்க, இதை வந்து ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நமக்கு என்ன தெரியும்? 100x தான் வந்து 756000 தெரியும் இல்லையா? அப்ப இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு வந்து என்னது? 75600வா? இப்போ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22/100 இன்டூ ஒரு 90 இன்டூ 75600 இன்டூ ஒரு 17/20. ஸோ இந்த 2 ஜீரோவை நீங்க கட் பண்ணிடலாம், இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணிட்டீங்கன்னா 11 இன்டூ 9 இன்டூ 756 இன்டூ 17. ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ 19 is 9, 6 9s are 54, 4 7s are 28. 8ல முடிகிற நம்பர் ஒண்ணுதான் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஒருவேளை 2 நம்பர் 8ல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது 9ஓட மல்டிபிள். ஓகே, 2 9ஓட மல்டிபிள் இருந்துச்சுன்னா அடுத்து 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். இந்த ஃபுல் மல்டிபிளிகேஷன் பண்ணணும்னு இல்லை, அதுக்குள்ளே கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியல சார். மறுபடியும் நடந்துங்க சார். லாஸ்ட் ஒன் மட்டும். அதாவது மறுபடியும் முதல்ல இருந்து. ஓகே. So in an election between two candidates P and Q, P got 78% of the total valid votes அப்படின்னு சொல்றாங்க. If the total votes of the electorate 75 லட்சம் சம்திங் கொடுத்துருக்காங்க, what was the number of valid votes that Q got? கொஸ்டின் அதுதான், Q வந்து எவ்வளவு வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. 10% ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணல, 15% ஆஃப் த ஓட்ஸ் போல்டு வர் டிக்ளேர்ட் இன்வாலிட். அப்பெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வேலிட் ஓட்ஸே வருது. அதனால தான் நான் என்ன பண்றேன், டோட்டல் ஓட்ஸ் வந்து 100x அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொத்தமா ஒரு 100x இருக்குப்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுல 10% ஓட்டு போடல, அதனால மிச்சம் 90x வந்து ஓட்டு போட்டிருக்காங்க.
இந்த ஓட் போட்ட 90x வந்து 15% இன்வாலிட் ஓட்ஸ். ஸோ 15% போச்சுன்னா பேலன்ஸ் 85% இருக்கணும். அதனால தான் இன்டூ 17/20 நான் போட்டிருக்கேன். சரிங்களா? 90x மொத்தமா ஓட்ஸ் போலானது. இதுல 15% இன்வாலிட். அப்போ இன்டூ 85/100 போட்டிருந்தோம் அப்படின்னா அதுதான் வேலிட் ஓட்ஸ். ஸோ இந்த 85/100 சிம்பிளிஃபை பண்ணாதான் 17/20 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இதுதான் வேலிட் ஓட்ஸ். சரிங்களா? இப்போ இதுல பி வந்து 78 வாங்கியிருக்காரு அப்படின்னா கியூ வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 22% கியூ தான் வாங்கியிருக்கணும் வேலிட் ஓட்ஸ். அப்போ இந்த வேலிட் ஓட்ஸ்ல 22% நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். $90x பதிலா 90% போடலாம். நீங்க அந்த 100 உங்களுக்கு எடுத்துட்டு வரணும். அப்பதான் ஈஸியா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? பர்சன்டேஜ்லயே பார்க்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சம்ஸ்ல இந்த பர்சன்டேஜ் எடுக்கும்போது சில கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் நான் 100x நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூல நீங்க 22% கண்டுபிடிக்கணும். அதுதான் அல்டிமேட் எய்ம். இதுல எக்ஸுக்கு பதிலா நீங்க வந்து என்ன போடலாம் அப்படின்னா இந்த 100x தான் வந்து 75,60,000 இங்க இருக்கு. ஏன்னா நான் டோட்டல் ஓட்ஸை வந்து 100x நான் தான் அசியூம் பண்ணேன். நான் அந்த 75,60,000 போடவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் எக்ஸை கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சது தான் இங்க இருக்கு 75,600 அப்படிங்கிறது எக்ஸ். அந்த எக்ஸை கொண்டு நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ 22% ஆஃப் 90 into 75600 into 85%. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஃபைனலாக நமக்கு வந்து நிற்கிறது இந்த இதுதான். ஓகேங்களா? 22% வேலிட் ஓட்ஸ் இதுதான். ஸோ இது நீங்கள் லாஸ்ட் டிஜிட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 19 is 9, 9 6 are 54, 4 7s are 28 இல்லையா? அப்போ 8ல தான் இந்த மல்டிப்ளிகேஷன் முடியும். ஸோ 8ல தான் இந்த நம்பர் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 8ல முடிகிற மாதிரி இருக்கு, ஆப்ஷன் சி. அதனால அதுதான் ஆன்சரா இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒருவேளை 2-3 ஆப்ஷன் 8ல முடிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க 9ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்க. இந்த ஃபுல் மல்டிப்ளிகேஷனையும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இதை 99 into 756 into 17 பண்ணிட்டு இருந்தோம்னா செம லேட் ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க 100% எடுத்தீங்கன்னா இங்க 90% ஆயிருக்கும். இங்க வந்து 85.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? தென் அதுல 22% கண்டுபிடிக்கணும். அதுலயும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டரா சால்வ் பண்ணலாம், கன்ஃபியூஷன் இல்லாம. அதே மாதிரி டெசிமல்லையும் வராமலையும் நான் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? 90x எடுத்ததுனால டெசிமல்ல வரல. நீங்க பெர்சன்டேஜ்ல எடுத்தீங்கன்னா டெசிமல்ல வந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, அடுத்து இதோட ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுடைய கண்டென்ட்ஸ்ல இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ ஏதாவது உங்களுக்கு டக்குன்னு புரியலனா கூட திருப்பி ரெக்கார்டிங்ஸ்ல எடுத்து பார்த்துக்கலாம். அப்பவும் புரியலனா திருப்பி என்கிட்ட கேளுங்க. ஓகே. In an election between two candidates, P received 42% of the valid votes and Q won by 45360 votes. 20% people did not cast their vote. 10% of the votes cast were found invalid. What is the total number of votes registered in the poll? So இப்போ இது பெர்சன்டேஜ்ல நீங்க யோசிச்ச மாதிரி 100% தான் டோட்டல் ஓட்ஸ்னு எடுத்துக்கலாம். 20% did not cast their vote. அப்போ 80 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 10% of the votes were found invalid. So இதுல 10% invalid. அப்போ பேலன்ஸ் 72 இருக்குது. பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ 100%, 72%. இந்த 72%லயே P received 42% of the valid votes and Q won the election by 45360. இப்போ P வந்து 42% அப்படின்னா Q வந்து 58% வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் ஓட்டு வித்தியாசம். சரிங்களா? ஸோ அது வந்து 16%. ஸோ இந்த 16% தான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் P அண்ட் Q. ஸோ அதை அவங்க வந்து 45360 கொடுத்துருக்காங்க.
ஆனா இந்த 16% நீங்க எதுல பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? வேலிட்ல பார்க்கணும். 72%. இதுல பார்க்கணும் 72%. அதனாலதான் சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? நான் ஏன் பெர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் எடுக்கலான்ட்டு. இப்ப இந்த 16% நான் சொல்லும் போது 16% தான் 45360னா ஸ்ட்ரெயிட் அவே 100% நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? No. 100% கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த 72 கிடைக்கும். திருப்பி நீங்க 100க்கு போகணும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காகத்தான் நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அப்பனா எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ 100x தான் டோட்டல் ஓட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா 20% பீப்புள் டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட். அப்போ 80x வந்து ஓட்ஸ் போட்டிருக்காங்க. இதுல 10% இன்வேலிடு. அப்போ 72x வந்து வேலிடு. இந்த 72xல 16% தான் 45360ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 16% ஆஃப் 72x இஸ் ஈக்குவல் டு 45360. எனக்கு என்ன வேணும்? 100x வேணும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து இந்த x by 100 அப்படியே வச்சுப்போம். இந்த சைடு 45360 டிவைடட் பை 16 இன்டூ 72. ஸோ எனக்கு 100x வேணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? சரி, எக்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 100 அங்கே எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா 4536 இது வந்து 9ஆல டிவைட் ஆகிற நம்பர். 72வும் 9ஆல டிவைட் ஆகிற நம்பர் இல்லையா? 8 9s are 72. 5040. திருப்பி இதை 8ஆல கட் பண்ணோம்னா 6 times 630. 630 இன்டூ ஒரு 100 டிவைட் பை ஒரு 16. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் இது. எனக்கு 100x வேணும் இல்லைங்களா? ஸோ 100x வேணும். ரெண்டு பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வரும்? இது வந்து ஒரு 25, இது ஒரு 4 times வரும், இது ஒரு 25. ஸோ 625 இன்டூ ஒரு 630. 63னா 63 9ஓட மல்டிபிள் இல்லையா? ஃபர்ஸ்டே 9ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். ஸோ 9ஓட மல்டிபிள் எங்க இருக்குன்னு பாருங்க. 39, இது ஒரு 10 18. இது 9ஓட மல்டிபிள் ஆப்ஷன் ஏ. 359 9ஓட மல்டிபிள் கிடையாது. இதுவும் 9ஓட மல்டிபிள். இது 9ஓட மல்டிபிள் கிடையாது. ஓகே, 25 இருக்கு. 25ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் 2 டிஜிட் 25ஓட மல்டிபிளா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, திருப்பி சொல்லணுமா? நீங்க வந்து இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. இதுக்கப்புறம் நான் பண்றதெல்லாம் கால்குலேஷன் தான். சரிங்களா? கான்செப்ட் ஓரியன்டட் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், 100x கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து இப்போ இந்த ஸ்டெப்லயே 63 இருக்கு, 9ஓட மல்டிபிள் இருக்கு ஆப்வியஸா. ஸோ 9ஓட மல்டிபிள் தான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். ஸோ அது பியும் சியும் எலிமினேட் ஆகுது. ஏவும் டியும் 9ஓட மல்டிபிள். 9ஓட மல்டிபிள் எப்படி செக் பண்ணுவோன்னு தெரியும்ல? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா அது 9ஆல டிவைட் ஆகணும். ஓகே, 143ன்னு இருக்கு. இது 9ஓட மல்டிபிளா? இது கூட்டினா வந்து 8 வருது. No. 8 வந்து 9ஓட மல்டிபிள் கிடையாது. 144 கூட்டினா 9. ஸோ அப்போ அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்க இருக்க நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 9ஆல எந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். பிகாஸ் 63 இருக்குது. 63 வந்து என்னது 9 இன்டூ 7. ஸோ 9ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் ஆன்சரா இருக்க முடியும்னு நான் சொல்றேன். பியும் சியும் கிடையாது. ஏவும் டியும் 9ஓட மல்டிபிள். அடுத்து ஒரு ஸ்டெப் பார்த்தோம்னா 625 இருக்கு. 25 வந்து 25ல நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 25ல டிவைட் ஆகணும். 25ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அதுதான். 25ல முடியும். 25, 50, 75, 100 இந்த மாதிரி இருக்கணும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25ஓட மல்டிபிளா இருந்துச்சுன்னா அது என்டையர் நம்பரும் 25ல டிவைட் ஆகும். ஸோ 90 இருக்கு இங்க. இது 25ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ இது கிடையாது. அப்படி தான் ஆன்சரா இருக்கும்.
இந்த 625 into 63ங்கிற கால்குலேஷனை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? எக்ஸாம்ல இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்ல பண்றது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. இன்னும் அடுத்து 66. இது வந்து கால்குலேட்டிவா இருந்தது, சரிங்களா? மற்றபடி கான்செப்ட் வைஸா ஓகே தான். In an election between two candidates, the defeated candidate secured 42% of the valid votes polled and lost the election by 768,400. If 82560 votes were declared invalid and 20% people did not cast their vote, then the invalid votes were what percentage of the votes which people did not cast? Okay. So நான் சொன்ன மாதிரி first total votes 100x எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுல 20% people did not cast their vote. அப்படின்னா 80x வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, 20x வந்து ஓட்டு போடல, did not vote. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 20% people did not cast their vote. If 82560 votes were declared invalid, அப்போ வேலிட் votes வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 80xல இருந்து 82560வை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வேலிட் votes இருக்கும். ஓகே, இந்த வேலிட் votes-ல ஒருத்தர் வந்து 42% வாங்கிட்டு தோத்துட்டாரு, இன்னொருத்தர் 58% வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 768,400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தோத்தவர் வந்து 7,68,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாரு. அப்போ ஜெயிச்சவர் வந்து இவ்வளோ அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஜெயிச்சவர் வந்து 58% வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு வேலிட் ஓட்ஸ்ல, லூசர் வந்து 42% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான், இந்த 16% தான் வந்து அந்த 768,400. ஓகே, அப்போ வேலிட் ஓட்ஸ்ல 16% தான் வந்து இந்த 768,400. ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன? Invalid votes were what percentage of the votes which people did not cast? So invalid votes வேணும். Invalid votes எவ்வளவு? 82560. இதுதான் invalid votes இல்லையா? Invalid votes were what percentage of? So நான் percentage டீச் பண்ணியிருக்கும் போது தெரியும், சரிங்களா? ஆஃபுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை டினாமினேட்டர்ல போடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 82560ங்கிறது இன்வாலிட் ஓட்ஸ். ஸோ டிட் நாட் ஓட், டிட் நாட் காஸ்ட் தேர் ஓட் வந்து டினாமினேட்டர்ல வரணும். ஓகேவா? 20% people did not cast their vote. Then the invalid votes were what percentage of the votes which people did not cast. ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20x. ஸோ இன்டூ 100. இதுதான் வந்து கொஸ்டினே. இன்வாலிட் ஓட்ஸ் வந்து ஓட்டு போடாதவங்கள எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே டேட்டா இதுதான், சரிங்களா? இந்த வேலிட் ஓட்ஸ்ல 16% தான் இந்த 768,400 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சி அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இல்லைன்னா 20x கண்டுபிடிச்சி டைரக்டா இங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாஸ்க்கு இதுல இருக்கு. ஒரு சில கொஸ்டின் கால்குலேட்டிவா தான் இருக்கும் டெஃபினட்டா. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் ஒன் லைனர்லயோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட்கட்லயோ எல்லாம் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ நான் சொல்றது புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றேன் சார். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது கால்குலேஷன் தான். ஓகேவா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 8x minus 82560 is equal to 768,400 into 100 divided by ஒரு 16. ஸோ இந்த 768,400 16ஆல டிவைட் ஆகுமா?
48 80னா 64 என்ன வரும்? 400 இருக்கு. 400 இருக்கிறதுனால 8ஆல டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 8ஆல டிவைட் பண்றேன். 9 டைம்ஸ் 68னா ஒரு 8 டைம்ஸ் 44 5 டைம்ஸ். ஸோ 50. திருப்பி இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 4 9 2 7 5 இதான் சொன்னீங்களா? ஸோ இதுல இருந்து 80x மதிப்பு இது அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா 492750 பிளஸ் 82560. ஸோ இது 80x. ஆனால் நமக்கு தேவை 20x. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ண என்ன வரும்? பொறுமையை இழந்துடாதீங்க, கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க. ஓகே, ஏதாவது கால்குலேஷன்லாம் கரெக்டாக தான் போகுது. ஸோ 50100060 இதுதான் 80x. இதை ரெண்டு பக்கமும் 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ணா எனக்கு 20x கிடைக்கும். ஸோ 1 2 5 என்ன வருது? 50 100 600/4. சார் 48025 தானே சார் வரும். 16ஆல 768 டிவைட் பண்ணீங்க. 48 அந்த கால்குலேஷன் மிஸ்டேக்கா? ஆமா சார், 48025 தான். 48025 ஓகேப்பா. சாரி, இந்த இடத்துல வந்து 48025 வருது. நான் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன ஆயிருக்கும்? ஃபோர் 802500 பிளஸ் ஒரு 82560. ஸோ இது 80x கிடைக்கும். திருப்பி அதை 4ஆல் டிவைட் பண்ணி 20x எடுத்துட்டு வாங்க. அதை நம்ம இங்க டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லுங்க. இது வந்து 4885060 வருது. ஸோ இதையே 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1221265 வருமா? ஸோ அப்போ 82560 divided by 1221265 into 100. நீங்க யோசிக்க வேண்டாம், என்ன இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி எக்ஸாம்ல அப்ரோச் பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்ல பண்ணணும். சரிங்களா? டூவபிள் தான், ஆனா டைம் கன்சூமிங். ஆன் அண்ட் ஆவரேஜ் தான் நம்ம பார்க்கணும். ஒரு சில கொஸ்டினை நீங்க வந்து 10 செகண்ட்ல கூட பண்ணலாம், ஒரு சில கொஸ்டினை 30 செகண்ட்லயும் பண்ணலாம். அப்போ அந்த கொஸ்டின்லாம் நம்ம குயிக்கா பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம டைம் எடுத்து 2 நிமிஷம் ஆனா கூட ஆன்சரை எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அப்படிதான் மிக்சடா தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சா வந்து ஈஸியாகவும் இருக்காது, டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது. இதை மைண்ட் வைஸா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்பனா தான் இதை ப்ரொசீட் பண்ணதுக்கே நமக்கு மனசு வரும். ஓகே, அந்த டைம்குள்ள கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்படுத்தும் கன்ஃபார்மா. இதை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணி அடுத்ததுக்கு போறது தான் அவங்களால தான் அடுத்தடுத்த செமஸ்டர்ல சால்வ் பண்ண முடியும். பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா இதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்ல பண்றது தான். ஓகேவா? ஆப்ஷன்ஸை பாருங்க, பாயிண்ட்ல இருக்கு, ரவுண்டட் ஆஃப் டு 1 டெசிமல்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ உள்ள ஏதோ செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம். உடனே அடுத்து போயிடணும். ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங்குமே தேவைதான். அதுக்குன்னு எல்லா சமயம் விட சொல்லலை. 1-2 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஸ்கிப் பண்ணலாம். திருப்பி டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை பாருங்க, இது கிட்டத்தட்ட எவ்வளவு? 12 லட்சம் இல்லைங்களா? 12 லட்சம் இருக்கு, இங்க 82,000 இருக்கு. ஸோ 12 லட்சத்துல 10% என்ன வரும்? 12 லட்சத்துல 10% எவ்வளவு?
12 லட்சத்துல 10% உனக்கு 1,20,000 1,20,000 கரெக்டா? இங்க வந்து 82,000 தான் இருக்கு. அப்பனா இது கன்ஃபார்மா வந்து 10% இருக்காது, 12% இருக்காது. இந்த 9.8ங்கிறது அப்சல்யூட்லி ரொம்ப 10% கிட்ட இருக்கு. அப்ப இதுவும் இருக்காது. ஸோ அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து கொஞ்சம் லாஜிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? புரிந்ததா? இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம இந்த ஸ்டெப்லாம் கண்டுபிடிக்காம இதை பண்ண முடியாது. 20x என்னன்னு நான் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அது அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு 12 lakhs கிட்ட வருது. அந்த இப்போ 12 lakhsல இந்த 82,000ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்குறாங்க. 12 lakhsல 10% போட்டாலே 1,20,000 வந்துடும். 10% தாண்டி 2 ஆப்ஷன் இருக்கு. 10% ரொம்ப நியர்பை 9.8 இருக்கு. இப்போ ஆப்ஷன் டி தான் நான் போவேன். நீங்க பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் வந்தா கூட லாஸ்ட் கால்குலேஷனை நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இன்னும் ஒரு 5-6 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவரை டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு கால்குலேட்டிவான ஒரு சம்மா தான் இருந்தது. சரிங்களா? 2016, 2017, 18, 19, 20 5 வருஷம் இருக்கு. இதுல the population of a place increased to 50,000 from 2016 to 2018. 2014 இருந்து 2018 வரும்போது அது 50,000 மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? and it is continued the rate of 6% per annum and continued the same trend for the next 3 years. ஸோ அதுக்கு அடுத்தும் அது கண்டினியூவா போகுது அப்படின்னு சொல்றாங்க. 2016 இருந்து 18க்கு 50,000 ஆயிடுச்சு. அடுத்து திருப்பியும் அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 18ல இருந்து 19, திருப்பி 19ல இருந்து 20. ஓகே, A is the population in 2016 and B is the population in 2020. ஸோ இதுல வந்து Bங்கிற பாப்புலேஷன் இருக்கு, இதுல வந்து Aங்கிற பாப்புலேஷன் இருக்கு. Both are approximated to the next possible integers. Then the value of B minus A என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ B minus A வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன ஆகுதுன்னா 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வருஷம். ஓகே, 6% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 50,000ல 6% இன்க்ரீஸ் ஆகுது. திருப்பி இன்னொரு வருஷம் 6% இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் பில வந்து நிற்குது. ஓகே, ஸோ அது என்னவா இருக்குன்னு பாருங்க. ஸோ 50,000ல 106/100, அது 6% மட்டும் பாருங்க போதும். இல்லைன்னா நம்ம இந்த சக்சஸிவ் ஃபார்முலா போட்டோம்னா 6 + 6 6 × 6/100 which is equal to 12.36. ஸோ 12.36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 50,000த்துல 12.3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6180 வரும். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணதுனால நான் சொல்றேன், பிகாஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி 1.5 hours போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால. ஸோ 50,000ல 6180 தான் 12.36%. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் பி வந்து 56,180 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ பாப்புலேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சு. என்னன்னா இந்த 50,000 எப்படி வந்திருக்குன்னா ஏல வந்து இந்த 12.3%, ஏங்கிற பாப்புலேஷன்ல 12.3%, which means 112.36% நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் 50,000. சரிங்களா? அதாவது 6 + 6 + 6 × 6/100 அது வந்து ஓவரால் இன்க்ரீஸ் வந்து 12.36%. இப்போ ஏங்கிற ஒரு பாப்புலேஷன்ல இந்த 12.36% இன்க்ரீஸ் ஆகி 50,000 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது அப்ராக்சிமேட்டா தான் நம்ம கொண்டு போகணும். இதை நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏயோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? அப்ராக்சிமேட்டா 44,500 வரும். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணிருக்கலாம்? ஒருவேளை நீங்க ஏ வந்து 45,000 அப்படின்னு நீங்க அசியூம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 45,000ல இருந்து 50,000 வரணும். அப்போ இதுல ஒரு 10% போட்டீங்கனாலே 4,500 வரும். ஸோ 10% போட்டீங்கனாலே 49,500 வருது. திருப்பி ஒரு 2% போட்டீங்கன்னா ஒரு 900 வரும். ஸோ 14,1 50,000 கிராஸ் பண்ணிடுது. அப்போ நீங்க 45,000ன்னு எடுத்தாலே 50,000 கிராஸ் பண்ணிடுது. சரிங்களா?
ஸோ இப்போ 45,000 எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த 44,500 தான் ஒரு நெக்ஸ்ட் பாசிபிள் இன்டிஜர்னு வர அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவுமே பாயிண்ட்ல தான் வரும். 44,500 எக்ஸாக்டா வராது, 44,999 அப்படி வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு தேவை. 44,500க்கும் 56,180க்குமான டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது ஒரு 6,180, இது ஒரு 5,500. ஆமாம் 500. ஸோ 8 6 11,680 தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க டிவிஷன்லாம் போட்டு பண்ணீங்கன்னா 44,900 and சம்திங்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா 44,500 நீங்க எடுத்துக்கலாம். இது ஈஸி. 50,000 இருந்து பி பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 6% 6% ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஏ கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டிலே. ஓகே, இன்னும் ஒரு 2 சம் 2-3 சம் தான். Okay, so the population of a country A decreased by P% and the population of the country B decreased by Q% from the year 2022 to 2021. Here P is greater than Q. Let X be the ratio of the population of the country A to the population of the country B in the given year. Given year is 2020. சரிங்களா? What is the percentage decrease in X from 2022 to 2021? அப்போ A by B அப்படிங்கிறது வந்து X அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ அப்படின்னா 2020ல. இப்போ 2021ல என்னவா மாறுது? A வந்து P% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 100 minus P% டிக்ரீஸ் ஆகுது. B வந்து Q% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 100 minus Q வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து இப்போ ஒரு நியூ ரேஷியோ. அது வந்து ஒரு X1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, நியூ ரேஷியோ. இது வந்து 2021ல. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த 100 கேன்சல் ஆகும். ஸோ X1 is equal to A into 100 minus P, B into 100 minus Q அப்படின்னு வரும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் எக்ஸ் ஃப்ரம் 2022 டு 2021? இப்போ எக்ஸ்ல இருந்து X1 இந்த ரேஷியோ நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது அவங்க கேட்கறது வந்து 2020ல இருந்து 2021 எவ்வளவு கம்மியா இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் தான் எக்ஸ் மைனஸ் X1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ 100. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து 2020ல இருக்கிற பாப்புலேஷன், இது 2021ல இருக்கிற பாப்புலேஷன், இது 2020. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் எக்ஸ்? எக்ஸ்ல எவ்வளோ கம்மியா இருக்கு, அந்த ரேஷியோல எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக A by Bன்னு போட்டுக்கலாம், மைனஸ் X1க்கு பதிலாக A இன்டூ 100 மைனஸ் P டிவைடட் பை B இன்டூ 100 மைனஸ் Q டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு பதிலாக அகைன் A by B போட்டுக்கலாம் இன்டூ 100. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் A by B எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். ஸோ லாஸ்ட்ல 100 மைனஸ் Q மைனஸ் 100 மைனஸ் P டிவைட் பை 100 மைனஸ் Q இன்டூ 100ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் உள்ள போச்சு அப்படின்னா P மைனஸ் Q இன்டூ ஒரு 100 டிவைட் பை 100 மைனஸ் Qன்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 2 ரேஷியோ பார்க்கணும். முதல்ல அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரேஷியோவா மாறுது. அது என்னன்னு தெரியாது, அதை நீங்க X1ன்னு எடுத்துக்கோங்க. சம்திங் வேற ஒரு ரேஷியோவா மாறுது, குறையுது. ஆக்சுவலி பர்சன்டேஜ் குறையுது. ஸோ X1 ரேஷியோவை நான் இங்க கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் இட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் எக்ஸ்? அப்போ எக்ஸ்ல இருந்து X1னா குறையுது இல்லையா? ஸோ அது எவ்வளவு குறையுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால எக்ஸ் மைனஸ் X1 டிவைட் பை எக்ஸ்ன்னு நம்ம போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக A by B, X1க்கு பதிலாக இந்த ரேஷியோ போடுறோம், டிவைடட் பை A by B. ஸோ எல்லாத்துலேயும் A by B கேன்சல் ஆயிரும். காமனாக எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் வந்து இதுதான் இருக்கும். ஓகே, இன்னும் 2-3 சம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். So P and Q are two fixed points 10 cm apart. So P and Q are two fixed points 10 cm apart.
R is a point on PQ such that PR equal to 6. So R is a point on PQ, PR equal to 6, அப்போ QR equal to 4. By what percentage is the length of QR decreased when the length of PR is increased by 5%? So length of PR நீங்க 5% increase பண்றீங்கன்னா என்ன ஆயிரும்? 6.3 ஆயிரும் இல்லையா? 6 இருந்தது 6.3 மாறிடுது. அப்போ QR ஓட லென்த் 3 யூனிட்ஸ் கம்மியாயிருது. அப்போ 3.7 ஆயிருது. 6ல 5%ங்கிறது 0.3 ஓகேங்களா? அதனால 6.3 ஆகுது. ஸோ இது வந்து 0.3 கம்மியாயிருது. இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் இஸ் த லென்த் ஆஃப் கியூஆர் டிக்ரீஸ்ட்? ஸோ 0.3 குறைஞ்சிருச்சு. டிவைடட் பை 4 into 100. ஸோ என்ன வரும்? 7.5. 7.5% வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேவா? 4 இருந்தது இப்போ 3.7 மாறிடுச்சு. 0.3 குறைஞ்சிருச்சு. ஸோ அது பெர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. 7.5% குறைஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. A stock portfolio consists of 4 stock. Stock A represents 20% of the portfolio. Stock A, Stock B, Stock C, Stock D ன்னு இருக்கு. இது வந்து 20% represent பண்ணுது and has a return of 6%. அப்போ இது வந்து plus 6% return கொடுக்குது. Stock B represents 30%. ஸோ இது 30%. மொத்தம் 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 20% A, 30% B. And has a return of 8%. So இதுக்கு வந்து 8%. And stock C represents 20% of the portfolio. So இது வந்து ஒரு 20% இருக்கு. So இது வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா 4% ரிட்டர்ன் கொடுக்குது. So இது 4% ரிட்டர்ன் கொடுக்குது. And stock D represents the remaining 30%. So remaining 30% and has a negative return of 5%. So இது வந்து 5% negative return கொடுக்குது. ஓகேங்களா? What is the average return? ஓவராலா என்ன ஆவரேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிள் என்ன பண்ணிருங்க, 20 into 6 plus 30 into 8 plus 20 into 4 இங்க மட்டும் மைனஸ்ல போட்டுக்கோங்க. 30 into 5 டிவைடட் பை ஓவராலா 100 இருக்குது. ஸோ 100 அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு 120 ஒரு 180 பிளஸ் ஒரு 80 மைனஸ் ஒரு 150 டிவைடட் பை ஒரு 100. மொத்தம் 100 இருக்கிறதுனால 100 போட்டுக்கிறோம். 300 380 240 சாரி 300 மைனஸ் ஒரு 150 150 பிளஸ் ஒரு 80 230 கரெக்டாக தான் போட்டுக்கோங்க. 30 into 8 240 இல்லை, 360 440 340 290. ஸோ 290 by 100 வரும். ஸோ 2.9% ஓவரால் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வந்து ஒரு இந்த ப்ராஃபிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. 20 பொருளை 6% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க, 30 பொருளை 8% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க, 20 பொருளை 4% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க, 30 பொருளை 5% லாஸ்ல விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவராலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். 2 more questions. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், a fruit seller sells 45% of the oranges that he has along with one more orange to a customer. He then sells 20% of the remaining oranges and 2 more oranges to a second customer. He then sells 90% of the now remaining oranges. ஸோ இதெல்லாம் கன்வென்ஷன்ல போகிறதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது தான் பெஸ்ட். சரிங்களா? இப்போ a fruit seller sells 45% of the oranges that he has. How many oranges did the fruit seller have initially தான் கொஸ்டின். இப்போ உங்ககிட்ட 100 ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்க 45 ஆரஞ்சு சேல் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் 55 ஆரஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா 45 ஆரஞ்சு பிளஸ் ஒரு 1 more ஆரஞ்சு வேற கொடுக்குறீங்க. அப்போ பிளஸ் 1 போயிடுச்சுன்னா 46 போயிடுச்சு. அப்போ உங்ககிட்ட பேலன்ஸ் 54 ஆரஞ்சு இருக்கு. அடுத்து he then sells 20% of the remaining. ஸோ இங்கேயே வந்து இப்போ நீங்க 54ல 20% பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல வரும், 10.8ன்னு வரும். ஸோ நீங்க ஆரஞ்சை வந்து இங்க கட் பண்ணிலாம் கொடுக்கல, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் பியும் சியுமே கிடையாது. ஏன் அப்படின்னா
111 நீங்க 45% பார்த்தீங்கனாலே பாயிண்ட்ல வந்துடும். ஸோ நீங்க பாயிண்ட்ல சேல் பண்ண போறது இல்லை. 121 அதே தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 120 தான். நீங்க உங்ககிட்ட 120 ஆரஞ்சு இருக்கு. இதுல நீங்க 45% ஆரஞ்சை வந்து சேல் பண்றீங்க. ஸோ 45% பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 40% 48, 5% 6. ஸோ 54 ஆரஞ்சு சேல் பண்றீங்க பிளஸ் 1. ஸோ 55 போயிடுச்சு. இப்போ இந்த 120ல 55 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 65 இருக்கும். சரிங்களா? இந்த 65ல 20% எடுக்கிறீங்க. ஸோ 6.5 6.5 13 ஆரஞ்சு. அது கூட பிளஸ் ஒரு 2 கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ 15 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 50 இருக்கும். 65ல 15 போயிடுச்சு. ஸோ இந்த 50ல 90% கொடுத்துறீங்க. ஸோ 45 கொடுத்துறீங்க. பேலன்ஸ் உங்ககிட்ட 5 ஆரஞ்சஸ் இருக்கும். அண்ட் த கஸ்டமர் இஸ் ஸ்டில் லெஃப்ட் வித் 5 ஆரஞ்சஸ். ஸோ 120 எடுத்தா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகேவா? சொல்லுங்க, என்ன டவுட்டு? சாரி சார், மிஸ்டேக்கா தெரியாம பண்ணிட்டேன். சரி, ஓகே. இந்த சம் புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? புரிந்ததா? எஸ் சார். புரிஞ்சுது சார். ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறதுதான் பெஸ்ட். சரிங்களா? ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒருத்தர் டைப் பண்ணி போட்டிருந்தாரு. இது வந்து அந்த 90 கொஸ்டின்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. If the income tax is increased by 19% and the net income is reduced by 1%, what is the rate of the income tax அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல இன்கம் டாக்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நெட் இன்கம் அப்படிங்கிற டேர்முக்கு அர்த்தம் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய சேலரின்னு வச்சுப்போம். சேலரி வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதுல இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு X% பே பண்றீங்க. சரிங்களா? X% பே பண்றீங்க. அது X rupees. இன்கம் டாக்ஸ் வந்து X rupees. அப்போ நெட் இன்கம் வந்து என்னன்னா இந்த சேலரியில இருந்து இன்கம் டாக்ஸை மைனஸ் பண்றது தான். ஸோ 100 minus X. இன்கம் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு X rupees. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா X%. ஓகேங்களா? ஸோ இதுதான் நெட் இன்கம். 100 minus X. ஆரஞ்சு ப்ராப்ளம் கன்வென்ஷனலாவா? கன்வென்ஷனலா வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது 100Xன்னு எடுத்துட்டு அதுல இருந்து எடுத்துட்டு போனோம். ஓகேங்களா? அது ஒரு அன்னெசரி டாஸ்க்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாலே நீங்க 4 ஆப்ஷனை கூட நீங்க போட்டு பார்த்து கூட கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா அந்த X எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகேங்களா? சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனா தேவையில்லைங்கிறேன் நான். ஓகே, 4 ஆப்ஷனுமே நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க ட்ரையல் அண்ட் எரர் போட்டு போயிருங்க அப்படிங்கிறேன். அப்படி ஒரு அதுவே பெட்டரா இருக்கும் நீங்க X எடுத்து போட்டு போறதுக்கு. ஓகேவா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுதான் ரியாலிட்டி. ஓகே, 100Xன்னு எடுத்து அதுல நீங்க 45% கம்மி பண்ணிட்டு திருப்பி ஒரு 1 ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த கைண்ட் ஆஃப் அந்த ஓட்ஸ் மாதிரி தான், இன்வேலிட் ஓட்ஸு அந்த மாதிரி வருது இல்லை, அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். திருப்பி 2 ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப டிடிஎஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்தே போயிருங்க. ரைட். ஸோ நெட் இன்கம் வந்து 100 minus X இருக்கும். சரிங்களா? சேலரியிலேருந்து நீங்கள் வந்து அந்த இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நெட் இன்கம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 19%. சரிங்களா? 19% இன்கம் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து எக்ஸா இருந்தது என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஸோ 1.19 எக்ஸா மாறி இருக்கும். கரெக்டா? 19% நீங்க இன்கம் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ எக்ஸ் வந்து 1.19 எக்ஸா மாறிடுச்சு. அப்படிதானே? இது புரியுதா எல்லாருக்கும்? ஆக்சுவலி ஹேண்ட் ரைஸ் பண்றது வேற, அந்த தம்ஸ் அப் சிம்பிள் கொடுக்கறது வேற. சரிங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஏதோ டவுட் கேட்க போறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். சரி, எக்ஸ் வந்து 1.19 எக்ஸா மாறிடுச்சு. இப்போ நெட் இன்கம் வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 100ல இருந்து இந்த 1.19 எக்ஸா மாத்திடுறீங்க.
ஓகேங்களா? நீங்க இன்கம் டேக்ஸ் வந்து 19% இன்க்ரீஸ் பண்ணதுனால நெட் இன்கம் ரெடியூஸ்டு பை 1% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 100% இருந்துச்சுன்னா இது வந்து 99% இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 100 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் 1.19 எக்ஸ், இதுக்கான ரேஷியோ எப்படி இருக்கும்னா 100/99 இருக்கும். அவ்வளோதான். நெட் இன்கமோடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் சிச்சுவேஷன்ல நெட் இன்கம் 100 மைனஸ் எக்ஸ். இப்போ இன்கம் டேக்ஸை வந்து 19% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால நெட் இன்கம்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ 100 மைனஸ் 1.19 எக்ஸ்ன்னு மாறுது. ஸோ ஓவரால் சேஞ்ச் அந்த நெட் இன்கம் இஸ் ரெடியூஸ்டு பை 1%ன்னு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 100 இருந்தது 99 மாறிடுச்சு. இந்த ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். 9900 minus 99x is equal to 100 into 100 minus 119x. ஓகேங்களா? ஸோ இந்த 119x இந்த சைடு வரும்போது 20x மாறிடும். இது அந்த சைடு போகும்போது 100 இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு 5. ஸோ 5% தான் இன்கம் டேக்ஸாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 5%. அவ்வளோதான். ஓகேவா? சம்திங் ஏதாவது புதுசாவா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையா? சம்திங் யூஸ்ஃபுல்? இந்த அமைதியை நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஓகே, நல்லா புரிஞ்சுது சார். சரி, ஓகே. என்ன பண்ணுங்க, நாளைக்கு டெஸ்ட் போடுங்க. சரியா? அடுத்து நாளைக்கான மெட்டீரியல்ஸை அப்லோட் பண்ணிடுவேன், அடுத்த வீக்குக்கானது. ஸோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த பாயிண்ட்லையுமே வந்து இந்த இந்த ஒரு ஃப்ளோவை விட்டுறாதீங்க. அவ்வளோதான். சம்திங் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு 2-3 நாள் ஒழுங்காக போகலை, படிக்கல அப்படின்னா அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. 2 நாள் போனாலும் பரவாயில்ல, திருப்பி அடுத்த வாரம் மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகும்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எல்லா நாளும் நம்ம நினச்ச மாதிரி அமையாது. ஏதாவது 1-2 நாள் மிஸ் ஆக தான் செய்யும். அதுக்காக விட்டுறாதீங்க. அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, பட் இதை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் மட்டும் ஒரு 10-15 மார்க் போட்டு போனீங்கன்னா டயர் 1 ஈஸியாக தாண்டிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏம் இப்போ டயர் 1, அப்புறம் நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு another டவுட் செஷன்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க் யூ. இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் Thank you, அப்லோட் sir. பண்ணிடுறேன், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்லோட் பண்றேன். சரிங்களா? வரும் ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.